இருக்கும். சர்க்கரை விளைக்கிழங்கு வந்து குறைந்த ரத்த அழுத்தம் கொண்டிருக்கிறவங்கள ஆரம்பித்து அதிக ரத்த அழுத்தம், அதாவது லோ பிபிலேருந்து ஹை பிபி இருக்கிற வரைக்கும் அனைவருமே, பிபி ப்ராப்ளம் இருக்கிறவங்க அனைவருமே எடுத்துக்கொள்ளலாம். ஸோ பிபி பிரச்சனை விடுபடலாம். ஆனால் ரத்த நாளங்களில் வந்து இறுக்கம் இருக்காது. ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அனுப்புறதால ஸோ ரத்த ஓட்டம் சீராக இருக்கும், இதய துடிப்பும் சீராக இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகள்லாம் எதுவுமே நமக்கு ஏற்படாது. நீரிழிவு நோயிலிருந்து விடுதலை பெறுவதற்கு சர்க்கரை விளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். சர்க்கரை விளைக்கிழங்கில் இருக்கக்கூடிய இனிப்பு சுவையின் காரணமாக சுகர் பேஷண்ட்ஸ் வந்து பலரும் சர்க்கரை விளைக்கிழங்கு எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க சர்க்கரை விளைக்கிழங்கு சுகர் பேஷண்ட்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் வந்து சர்க்கரை விளைக்கிழங்கு வந்து சர்க்கரை நோயாளிகள் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் வந்து லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் தான் இருக்குது, அதாவது குறைந்த கிளைசமிக் குறியீடு தான் இருக்குது. ஸோ இந்த உணவுகள் இருக்கக்கூடிய அந்த கார்போஹைட்ரேட் நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவில் வந்து அதிகப்படுத்தாது. அதனால் கண்ட்ரோல் பண்ணுறது தான் ஹெல்ப் பண்ணுமே தவிர ஸோ அதிகப்படுத்தாது. அதனால் சுகர் பேஷண்ட்ஸ் வந்து தங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாடோடு வைத்துக் கொள்வதற்கு, அந்த சர்க்கரை வியாதிலிருந்து விடுபடுவதற்கு அளவாக சர்க்கரை விளைக்கிழங்கு தங்களுடைய உணவுகளை வந்து சேர்த்துக்கொள்ளலாம்.